அதை வாசிக்க கேட்போம். மார்க்கு நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் வசனங்கள் 45 தொடங்கி 52 முடிய அதிகாரத்தின் நிறைவுரை வாசிக்க கேட்போம். மார்க்கு 10 வசனங்கள் 45 முதல் 52 முடிய. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரியோவை விட்டு புறப்படுகிற போது தீமோத்தேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதுவே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருக்கு ஆயத்தமாக எங்கள் கண்ணிலும் எங்கள் புறமாக கத்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எழுத்துக்களை எழுதித்தவர்களும் முன் திருமணம் ஏற்படாது இருப்பதாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளுடைய மேலான இரக்கமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் நமக்கு எப்போதும் துணை இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. செய்திக்கு முன்னதாக நம்பிக்கையாளர்களே, உலகம் முழுவதும் பிரயோகித்துக் கொண்டிருக்கிற பதவிகளுக்கு உள்ளாக இருக்கின்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். அரசு சொல்லியிருக்கிற பல்வேறு விதமான வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, பல்வேறு நிலைகளிலே உங்கள் கைகளை அடிக்கடி சோப்பிட்டு கைகளை கொள்வதும், அது மாத்திரமல்ல, சமூக இடைவெளி என்று சொல்லுகிற ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையே குறைந்தது 3 அடி 1 மீட்டர் 2 மீட்டர் அளவில் இருக்கக்கூடிய இடைவெளியை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே வராதபடிக்கு தயவு செய்து நம்முடைய இல்லங்களிலே இருக்கங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பல்வேறு செய்திகள் சொல்லுகிறது, மக்கள் இன்னமும் தங்களை வீட்டுக்குள் அடக்கிக் கொள்ளாமல் அதிகமாக வெளியே இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கேட்கிற போது வருத்தமாக இருக்கிறது. தயவு செய்து மிக 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 அத்தியாவசியமான சூழல் இல்லாவிட்டால் தயவு செய்து யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்றும் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கிராஸ் அண்ட் ரெஸ்டோரிங் கிரைஸ்ட், சிலுவையும் மறுசீரமைக்கும் கிறிஸ்துவும் என்கின்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்வில் ஏராளமான அற்புதங்களை அவர் நிறைவேற்றினார். அற்புதங்களை நிறைவேற்றுகிற போதெல்லாம் இந்த அற்புதங்கள் வெறும் கிறிஸ்துவின் மகிமைக்காக மாத்திரமல்ல, அந்த அற்புதங்கள் நம் வாழ்வில் சுகத்தையும், நம் வாழ்வில் புது வாழ்வையும், புது வாழ்வுக்கு நேரான பல்வேறு வழிநடத்தல்களையும் அது தந்து கொண்டிருக்கிறதை இந்த அற்புதங்களின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படித்தான் யோவான் நற்செய்தி நூலிலே இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய அன்பிலே இருந்த ஒரு மைந்தன் லாசரு. அந்த லாசரு திடீரென்று மரித்து போகிறார். மரித்து போகிற லாசருவை 4 நாட்கள் கழித்து
4ஆம் நாளிலே கிறிஸ்து உயிரோடு எழுப்புகிறார். உயிரோடு எழுப்பின போது அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்கள், சதுசேயர்கள், இன்னுமாக பல்வேறு விதமான இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த கூட்டம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்துவிட வேண்டும், இனிமேலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்துவிடக் கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்தார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த செய்தியை கேட்டபோது அவர் மறைந்திருந்தார். பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக ஒருபோதும் தான் கைது செய்து விடப்படக்கூடாது என்றும், தான் ஒருபோதும் அவர்கள் கைகளுக்குள் சிக்கிவிடக்கூடாது என்றும் ஆண்டவர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்தார். ஆனால் தான் அந்த பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமில் எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார்கள். 11ஆம் அதிகாரம் 56வது வசனம், அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து வருவாரோ மாட்டாரோ என்று பேசிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து எருசலேம் நோக்கி போகிறார். இந்த போகிற வழியில் கடைசியாக நிகழ்த்தப்படுகிற அற்புதத்தை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மார்க் 10ஆம் அதிகாரம் 46 தொடங்கி 52 வரை இருக்கக்கூடிய பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் நோக்கிய பயணத்தையும் பற்றி குறிப்பிடுகிறார்கள். 10:46 சொல்லுகிறது, அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான மக்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது இயேசு எரிகோ வருகிறார். எரிகோவின் வழியாக எருசலேமுக்கு செல்லுகிறார். எரிகோவை நாம் முன்பே அறிந்திருக்கிறோம். எருசலேமுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த எரிகோவானது லேவியர்கள் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி, லேவியர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி. நாம் நல்ல சமாரியன் ஓமையில் கூட நாம் வாசிக்கிறோம், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒரு கள்வன் அகப்படுகிற போது ஆசாரியர் வருகிறார், லேவியர் வருகிறார் என்கின்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே சொல்லப்படுவது, எருசலேமில் தம்முடைய பணிகளை, எருசலேம் ஆலயத்தில் நம்முடைய பணிகளை முடித்தவர்கள் எரிகோவுக்கு தங்களுடைய இல்லங்களை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆக ஆசாரியர்கள், லேவியர்கள் இருக்கின்ற பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பயணமாகி போகிறார். போகிற போதுதான் அங்கே ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபரின் பெயர் சொல்லப்படவில்லை, மாறாக அந்த நபரை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. திமேயுன் மகனாகிய பர்த்திமேயு என்கின்ற ஒரு குருடன். பர்த்திமேயு என்று சொல்லப்படுகிற வார்த்தை பார் திமேயு, அதனால்தான் அவருடைய தந்தை பெயர் திமேயு என்று சொல்லப்படுகிறது. திமேயுனுடைய மகனாகிய பர்த்திமேயு. பர்த்திமேயு என்று சொன்னால் பர் என்றால் மகன் என்று பொருள். திமேயு என்கின்றவருடைய மகன் பர்த்திமேயு என்பவர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் பார்வை அற்றவர். அவரை குருடன் என்கின்ற மொழிபெயர்த்திருக்கிறது. அதை நாம் அந்த மொழிபெயர்ப்பை விட பார்வையற்றவர் அல்லது பார்க்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறவர் என்பதுதான் சரியாக இருக்கும். இந்த பார்க்க இயலாதவராக இருக்கிற இந்த பர்த்திமேயு அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அவர் ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். ஏனெனில் முன்பதாக வசனம் சொல்லுகிறது, அவருடைய சீஷர்களும் திரளான மக்களும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருந்தார்கள். திரளான மக்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக திரளான மக்கள் போகிற போது சந்தடிகளும் பேச்சு சத்தங்களும் விழச் செய்கிறது. இந்த சத்தத்தை கேட்ட இந்த பிச்சைக்காரனாகிய குருடர் அவர் மிகப்பெரிய ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி. அன்பிற்குரியவர்களே, ஏசாயா 7வது அதிகாரம் 1வது வசனம், இன்னும் எரேமியா 23:5, எசேக்கியேல் 34:23 நாம் வாசிக்கிறோம், தாவீதின் அரசாட்சி அல்லது தாவீதின் அரியணையை அலங்கரிக்கிற அல்லது தாவீதின் அரசாட்சியை நிறுவுகிற என்கின்ற பதத்தை உடையதுதான் தாவீது என்கின்ற மையப்பகுதி. தாவீது ஒரு மிகச்சிறந்த அரசனாக, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தாவீதினுடைய வம்சத்தில் ஒரு மேசியா வரப்போகிறார் என்கின்ற யூதரின் நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பர்த்திமேயு கூக்குரலிட்டு கூப்பிடுகிறார், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்.
மேசியா யுகத்திற்கான ஒரு பெரிய வெளிப்பாட்டை இயேசுவில் புரிந்து கொண்ட இந்த பிச்சைக்காரர், இந்த பர்த்திமேயு என்று சொல்லுகிற பார்வையற்றவர், கடவுளுடைய ஆளுகையை உணர்ந்தவராக, அவர் இந்த ஆளுகை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் புரிந்து கொள்கிற மேசியா அல்ல. அவர் குதிரையின் மீது வாளோடு வந்து ரத்தத்தை சிந்தி, குருதிகளை சிந்தி அதிலிருந்து வெற்றி பெறுகிற அரசனாக அன்று, மாறாக எளியோரோடு இருந்து எளியவரின் வாழ்வை புனரமைக்கிற இயேசுவாக, மேசியாவாக அவர் வரப்போகிறார் என்கின்ற எதிர்நோக்கை உடையவராக இந்த பர்த்திமேயு கூப்பிடுகிறார். ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்களாம்? 48ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். நாம் பல சமயங்களில் எளியவர்களை மிக மிக மிரட்டுகிறவர்களாக நாம் தென்பட்டு விடுகிறோம். அவருடைய அடிப்படையான தேவைகளை உணர்ந்து கொள்ளாமல், அடிப்படையான அவருடைய நோக்கங்களை உணர்ந்து கொள்ளாமல், அவருடைய வாழ்வின் மறுகட்டமைப்புக்கான தேடல்களே அவர்கள் கூக்குரல் இடுகிற போது அவருடைய சத்தத்திற்கு இந்த சமூகம் அது எப்போதும் தொந்தரவு செய்கிற ஒன்றாக புரிந்து கொண்டு, இந்த சமூகத்தின் பிரதிநிதிகளாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்களும் கூட அவர்கள் சொல்லுகிறார்கள், அநேகர் அவரை அதட்டினார்கள். என்ன சொல்லுகிறார்களாம்? அவர்கள் அவனை பேசாதிருக்கும்படி அதட்டுகிறார்கள். ஆனால் இங்கே இந்த பர்த்திமேயு என்கின்ற பார்வையற்றவர் என்ன செய்கிறாராம்? வாசிக்கும் போது அங்கே தெரிகிறது, அவர் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார். முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுவதற்கு காரணம் என்ன? எனக்கான வாழ்க்கை பிறக்க போகிறது, எனக்கு ஒரு புது வாழ்வை கிடைக்க போகிறது, ஆனால் இவர்கள் தடுக்கிறார்கள் என்கின்ற போது இவர் நிச்சயமாக கோபம் அடைந்திருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கோபம் அடைந்த நிலையில் தான் முன்னிலும் காட்டிலும் அதிகமாக சத்தமிடுகிற இந்த பர்த்திமேயு கோபமிடுகிறவராக, கோபமாக சத்தமிடுகிறவராக இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பல சமயங்களில் நாம் எளியவர்கள் என்று நாம் நினைத்து விடுகிறோம். அவருடைய கோபங்கள் நியாயமானவர்களாக இருக்கின்றன. அவருடைய கோபங்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கடவுள் மனம் இறங்கி அந்த கோபத்தை அவர் அங்கீகரிப்பவராக இருக்கிறார். கடவுள் அந்த கோபத்தை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. முன்னிலும் அதிகமாய் இந்த பர்த்திமேயு கூப்பிடுகிறான். என்ன கூப்பிடுகிறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறான். யாரிடம் கேட்கிறான்? பஸ்காவுக்கு போகிற வழியில் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற போது இந்த பர்த்திமேயு கூப்பிடுகிறான். இயேசு கிறிஸ்து எதற்காக பஸ்காவுக்காக எருசலேமுக்கு போகிறார்? வெறும் பண்டிகை கொண்டாடுவது மாத்திரமல்ல, எல்லாரும் அவரை பிடித்து கொலை செய்ய போகிறார்கள் என்ற செய்தி இயேசு கிறிஸ்துக்கு வந்திருந்ததினால் தான் அவர் மறைந்திருந்தார். ஆனாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஆனால் நான் இந்த பஸ்காவை கொண்டாடி தீர்வேன் என்கின்ற முழு எதிர்பார்ப்போடு அவர் நகர்ந்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து எதையும் சந்திக்க புறப்பட்டு செல்கிறார். எதுவும் தெரியாத கூட்டம் அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தான் முன்னிலும் அதிகமாய் கத்துகிற இந்த பர்த்திமேயு கேட்கிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கதறுகிறான். இயேசு கிறிஸ்து அங்கே நின்று அவரை அழைத்து வரும்படி சொல்லுகிறார். பல சமயங்களில் நாம் உதவி செய்கிறோம். உதவி செய்கின்ற போது நம்முடைய உதவிகள் எங்கே அவர்களுக்கு அங்கே தேடிக்கொண்டே கொடுத்து விடுவோம். அவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, அவர் கஷ்டப்பட வேண்டாம் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் கிட்டி சேர்த்துவதற்கு, அவளை சேர்த்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படாமல் இருந்து விடுகிறோம். வசதியான சமூகத்தில் பெரும் அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் எளியவர்கள் வீட்டுக்கு போய்விட முடியும். ஆனால் எளியவர்கள் வசதியான சமூக அந்தஸ்தின் மேலே இருக்கிறவருடைய இல்லங்களுக்கு வந்து விடுவதற்கு நாம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் அழைத்து தன்னிடத்தில் வரும்படிக்கு அவர் அந்த அழைப்பை கொடுக்கிறார். அவர்கள் அங்கிருக்கிறவரை அழைத்து வருகிறார்கள், அங்கிருக்கிற அந்த பார்வையற்றவரை அழைத்து வருகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், திடன்கொள், எழுந்திரு என்று சொல்லுகிறார். உடனே அவன் என்ன செய்கிறானா, தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவின் இடத்திற்கு அவன் வருகிறான். இயேசுனை அழைக்கிறார் என்று சொன்ன உடனேயே தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இயேசு கிறிஸ்துவ இடத்திற்கு கிட்ட வருகிறான். தன்னிடத்தில் தன்னோட அடையாளமாக இருந்தவைகள் தூக்கி எறிவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தான்.
கிட்ட வந்தபோது ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ஒரே ஒரு ஒற்றை இலக்கு இருந்தது. அந்த ஒற்றை இலக்கு, கடவுளே நான் எப்படியாவது பார்வையடைய வேண்டும், மீண்டும் பார்வையடைய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கை உடையவனாக இருக்கிறார். அங்கே பயன்படுத்தப்படுகிற ஒரு சொல் இனா அனப்ளெப்சு என்று சொல்லப்படுகிறது. நான் மீண்டும் பார்வையடைய வேண்டும். எதிர்காலத்திற்குரிய சொல் அங்கே பயன்படுகிறது. ஃபியூச்சர் டென்ஸ்ல அந்த சொல் அமைக்கப்பட்டிருக்கிறது. சு என்று முடிகிற அந்த சொல், நான் மீண்டும் பார்வையடைய வேண்டும் என்று எதிர்நோக்குகிற அந்த வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் இந்த பத்திமேயு அவர் பிறவியிலேயே அவர் பார்வையற்றவர் அல்ல. அவருக்கு பார்வை இல்லாமல் போயிருக்கிறது. பார்வை இல்லாமல் போனதினாலே இந்த சமூகத்தின் கடையாந்தரங்களுக்கு அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக போகிறவர்கள் இயேசு எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்கின்ற சூழலில் அவர் போய்கொண்டிருக்கிறார். பின் வருகிற கூட்டங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக போகிற கூட்டங்கள், எதற்கு இயேசுவோடு போகிறோம் என்பதன் நோக்கத்தை அறியாமல் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றிற்கு மத்தியிலே இந்த பத்திமேயு என்று சொல்லுகிற இந்த பார்வையற்றவர், அவர் தெளிவாக ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்ன உடனேயே அங்கே சொல்லப்படுகிறது, யூ தியோஸ், இமீடியட்லி, உடனடியாகவே அவர் பார்வையை பெறுகிறார். பார்வையை பெற்றவர் என்ன செய்தார் தெரியுமா அன்பிற்கிறவர்களே? உடனே அவர் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். இயேசுவுக்கு எதிர்நிலையிலே அவர் போயிருக்க வேண்டும். ஏனெனில் இயேசுவின் பயணம் எருசலேமை நோக்கி இருக்கிறது. இந்த பத்திமேயு வழியருகே இருக்கிறவர். இந்த பத்திமேயு வழியருகே இருக்கிறவர் எருசலேமுக்கு போகிறவர்கள் ஏதாவது உதவி செய்வார்கள் என்றுதான் அவர் காத்திருந்தார். ஆனால் அவருக்கு பார்வை கிடைத்த உடனேயே இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தார். அவருக்கு பார்வை கிடைத்த உடனேயே இயேசுவை பின்பற்ற அவர் ஆரம்பித்தார். அன்பிற்கிறவர்களே, இயேசுவை பின்பற்றுவது என்பது நம்முடைய வாழ்வை மறுபடியும் சீராக்குகிற ஒன்றாக இருக்கிறது. மறுபடியும் சீராக்கப்பட்டேன் என்றால் நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இன்று நாம் சிந்தித்திருக்க வேண்டிய பகுதி யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 12 வரை. அவர் தம்முடைய பல்வேறு பாடுகளுக்கு பிறகு மீண்டும் 2 முறை ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை, அந்த பாதிப்புக்குள்ளான சூழ்நிலை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பாதிப்புக்குள்ளான சூழ்நிலை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கடவுள் அந்த பாதிப்பை யோபுவிற்கு தரவில்லை. பிசாசு என்கின்ற சாத்தான் கடவுளிடம் போய் நான் அவனை கெடுக்க போகிறேன், அப்போது அவன் என்ன செய்ய போகிறான் என்று சொல்லுகிற பெரிய கேள்வி எழுந்தது. பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பங்கள் பாடுகள் வருகிற போது எளிதாக நாம் சொல்லிவிடுகிறோம் கடவுள் துன்பத்தை தந்தார் என்று. ஆனால் திருமறை ஒருபோதும் அதற்கு அனுமதி தரவில்லை. சாத்தான் தான் இந்த துன்பத்தை நமக்கு ஏற்படுத்துகிறான். இப்போதும் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற COVID-19 என்று சொல்லுகிற இந்த வைரஸ், கொரோனாவினால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த வைரஸ் ஆனது ஒருபோதும் கடவுள் தந்தது இல்லை. பல தீர்க்கதரிசிகள் சொல்லிவிடுகிறார்கள் கடவுள் கொள்ளை நோயை தருக, இல்லவே இல்லை. மனிதனுடைய சுயலாபங்கள், மனிதனுடைய சுயநலம், மனிதன் தான் மட்டுமே ஆளுகை செய்ய வேண்டும், தன்னை மட்டுமே உயர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய இந்த சுயநலம் மனிதர்களுக்கு கொள்ளை நோயை உண்டு பண்ணுகிறது. கொள்ளை நோயை உண்டு பண்ணினார்கள். உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, பதபதைத்துக் கொண்டிருக்கிறது, பரிவதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதுதான் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிற செய்தி. கடந்த முறை நம்முடைய செய்தியிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்கின்ற வார்த்தை. நம்மை சுற்றிலும் சாதகமற்ற சூழ்நிலைகள் இருந்த போதிலும் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்கின்ற நிலையில் நாம் இன்னமும் வளர்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். சிலுவை நம்மை சீரமைப்பதற்கு அழைக்கிறது. நம்மை சுற்றிலும் பாடுகள் இருக்கின்றன.
ஆனால் அந்த பாடுகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில் பவுலடிகளாரைப் போல எப்போதும் நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்பதற்கு இணங்க கிறிஸ்துவுக்குள் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற போது மேசியா யுகத்தின் வழியாக நோயற்ற வாழ்வை கடவுள் இந்த உலகத்திற்கு தர இருக்கிறார். ஏசாயாவிலே 65ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்பதைப் போல ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கடவுள் படைக்கப் போகிறார். உலகம் முழுவதும் பரவி இருக்கிற இந்த வைரஸ் என்கின்ற கொடுமையிலிருந்து முழுவதும் கழுவி ஒரு மறுசீரமைப்பை கடவுள் கொடுப்பதற்கு நாம் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல சமயங்களில் அடித்தள மக்கள் எழுந்து கேட்கின்ற போது கடவுள் மனமிறங்குகிறார். நாமும் கடவுளே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று நாம் கேட்போமானால் அவர் இறங்க தயபெறுத்தவராக இருக்கிறார். உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து கடவுளே நீர் மீண்டும் இறங்கி எங்கள் மீறினால் ஏற்பட்ட இந்த பாவத்தை எங்களை விட்டு துடைத்து போட்டு நாங்கள் மறுகட்டுமானம் செய்யப்பட, நாங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் கூட அன்றைய சமூகத்திலே விண்ணப்பிக்கின்ற போது அவர் மனம் இறங்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று சொல்லி நம்மை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உடனே நம்முடைய பாவங்கள் அவருடைய பார்வையில் முழுவதுமாக அகன்று போகும். புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். பொது பார்வையில் ஆண்டவர் தருகிற மறுசீரமைப்பை கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்றைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற கடவுளே, பல்வேறு நிலைகளிலே நடுவில் எங்கள் பார்வை அகன்று போய் பார்வையற்றவர்களாக இருக்கின்ற போது நீர் எங்களை தேடி வருகிறேன். நீர் வருகின்ற வழிகளிலே நாங்கள் உண்மை இன்னமும் ஆழமாய் பின்தொடர எங்களுக்கு கற்றுத்தார சுவாமி. கடவுளே, ஒருபோதும் எளியவர்களை நாங்கள் அதட்டி விடாமல் அவருடைய வாழ்வின் தேவைகளை உணர்ந்தவர்களாக அவர்களுக்கு நாங்கள் உடன் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். வலியவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக இந்த உலகை மாசுபடுத்துகிற போது கடவுளே நீர் இடைபடும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய சுயநலங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கடவுளை நீர் ஆளுகை செய்வீராக. எல்லாமே எங்களுக்கு துணை வந்து நாங்கள் மீண்டும் பார்வைகளை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். உடைய திருச்சமத்தில் அர்ப்பணிக்கிறோம், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமேன். தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். எல்லா நிறுவனங்களுக்கும் வளங்களுக்கும் முற்றுடமாய் திகழ்கிற எங்கள் அன்பின் கடவுளே, இந்த நாளின் எவ்வளிலும் உடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் மோடு இணைந்து நிற்க நீர் எங்களுக்கு பாராட்டினர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருச்சபைக்காக, திருச்சபையின் குடும்பங்களுக்காக, குடும்பத்திற்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காக அப்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே, சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் கண்ணோக்கி நீர் வழிநடத்தியெல்லாம் உடைய பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். பதட்டத்தோடு இனி என்ன நடக்குமோ என்கின்ற எதிர்பார்ப்போடு இனியும் இப்படி நாங்கள் இருந்துவிடக்கூடாது, கடவுள் எங்களை ஆற்றி தேற்றி புது வழிகளிலே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்கிற மன்றாட்டோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுளே நீரே சுகத்தை, குணத்தை, நலத்தை நீர் நல்கும்படி பார்த்து நாங்கள் வேண்டுதல் பெறுகிறோம். எம்முடைய பேராயத்திற்காக, பேராயத்தில் பணியாற்றுகிற எல்லா ஆயர் பெருமக்களுக்காக, திருப்பணியை சுமந்து செல்கிற ஒவ்வொரு அடியவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கடவுளே, நம்முடைய நாட்டிற்காக, நாட்டின் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக அப்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாய் உலகம் முழுவதும் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அப்படி பார்த்து நாங்கள் வருகிறோம். அவர்கள் வழியாக அன்று இன்னமும் இந்த வைரஸ் ஆனது பரவி விடாதபடி, இந்த தொற்று நோய் மீண்டும் மீண்டும் மக்களை சந்திக்காதபடிக்கு உலகம் முழுவதும் கடவுளே நீராமை வேலியடைக்கும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளை நீர் இறங்குவீராக. அன்றைய இந்த வைரஸினாலே தொற்று பெற்றவர்கள் அனைவர்கள் பாதிக்கப்படாதபடி அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாய் உண்டாகும்படிக்கு கடவுளை ஒவ்வொருவரையும் ஆற்றல் படுத்தும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். அது மாத்திரமல்ல, நோயில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே அந்த நோயிலிருந்து விரைந்து அவர்கள் நலம் பெறும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுளே
என்னமாக தங்களுக்கு அருமையானவர்களை ஆண்டவரே 25,000க்கும் அதிகமான மக்கள் இழக்க கொடுத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்து இப்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அருமையானவர்களை இழக்க கொடுத்திருக்கிற போது அந்த இடத்துல ஏற்படுகிற வெற்றிடம் இனமாக பொருளாதார தேவைகள், எதிர்கால வாழ்வில் அவர்கள் பெற வேண்டிய பல்வேறு விதமான தேர்தல்களை கடவுள் நீர் இப்போது வழங்கும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வைரஸை உலகத்திலிருந்து நீர் அழித்து போடும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். வைரஸை நீதாமே துடைத்தெறியும்படியாய் பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. கடவுளே, எப்போதும் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் வீடுகளிலே சுயமாக அடங்கி இருக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, ஊரடங்கு உத்தரவிலே ஆண்டவரே அதனுடைய நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் இல்லங்களிலே தங்கியிருந்து கடவுளே இதை ஒருபோதும் மற்றவருக்கு பரவி விடாதபடிக்கு காத்துக்கொள்வதற்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நோயின் வீரியத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கென்று முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவ தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக, ஆண்டவரே அறிஞர்களுக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். காவல்துறை அறிஞர்கள், சமூக ஆண்டவரே அக்கறை கொண்டவர்கள், இந்த சூழ்நிலைகளிலே கைவிடப்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கிறவர்கள், இன்னும் பல்வேறு நிலையை தாங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். கடவுள் அவர்களுக்கும் ஏற்ற பாதுகாப்பை, இந்த வைரஸிலிருந்து ஒருபோதும் அந்த தொற்று அவர்களுக்கு பரவிவிடாதபடிக்கு நீர் அவர்களுக்கு இடைகட்டிக் கொள்ளும்படி பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். சமாதானத்தின் கடவுள் நீர் எங்களுக்கு துணையாக வருவீராக. சிறப்பாய் சிறு குழந்தைகளை, இனமாக வயதானவர்களை, ஆண்டவரே இனமாக பலவீனமானவர்களை இப்படி சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கடவுள் நீர் இறங்குவீராக. உங்களுடைய பேரர்களே குடும்பங்களை தாங்கட்டும், என்னுடைய நாட்டை தாங்கட்டும், உலகம் முழுவதும் ஒரு புது வாழ்வை நீர் கட்டிடும்படியாக பார்த்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியார் முற்றிலும் இடைகட்டி கொண்டு நாங்கள் புது வாழ்வுக்கு நேராய் பயணிக்க நிறைய ஆற்று தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் தந்தையே, ஆமேன். சேர்ந்து நாம் மன்றாடுவோம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பிரசித்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று நல்ல உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யலை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தரலும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கல்வி இறக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் அர்ப்பணிப்போம். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளுடைய அன்பும் மகிந்தராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஒன்றுதலும் தூய ஆவியுடைய உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பு வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் அனைவரோடும் உலகில் அனைத்து மக்களுடைய நல்வாழ்வோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய திருப்பெயரினாலே ஆமென். அன்பிற்கிறவர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன், தயவு செய்து நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே இருங்கள். உங்களுடைய இல்லங்களில் இருக்கிற போது உங்களை இன்னமும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சமூக பகிர்வு என்று சொல்லுகிற இந்த சமூக பகிர்வு அளவுக்கு இந்த நோயை கொண்டு செல்லாமல் இல்லங்களிலேயே இருந்து இந்த நோயை விரட்ட ஆண்டவர் நம்மை அருள்படுத்துவாராக. ஆகவே தயவு செய்து நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபையாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். எம் பொது சேகரத்தின் ஆயர், செயலாளர், பொருளாளர், பொது செயற்குழு உறுப்பினர்கள், இன்னும் திருமண்டல உறுப்பினர்கள், இன்னும் பல்வேறு குழுக்களின் வழியாக உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம். இறையருள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.